நமஸ்காரம். இந்த மகாசிவராத்திரி தினத்துல விரதமா சிவபெருமான வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்பொழுதும் எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எங்களுடைய தாத்தா திருக்கோளுக்கா ராமநாத சிவாச்சாரியார் அவர்கிட்ட கேட்போம். அவரு வேடிக்கையா ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல ஒரு வேடன் ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு இருக்க டயத்தப்ப கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சுடுத்து. நடந்து போயிட்டு இருக்கப்ப பார்த்தல அப்படின்னா திடீர்னு ஒரு புலியோட உருமல் சத்தம் கேட்கறது. இவனுக்கு ஒரு பயமா எடுத்து வேக வேகமா ஓடி போறான். ஓடி போறப்ப லைட்டா பின்னாடி பாக்குறான், ஒரு புலியும் துரத்திட்டு வர்றது. நன்னா இருட்ட வேற ஆரம்பிச்சு. டக்குன்னு பார்த்தா ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம் ஏது மரம் எதுவும் பார்க்கல. டக்கு டக்கு டக்குன்னு ஏறிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இருட்டு. ஏறி தப்பிச்சுட்டா போதுன்ற அளவுல இருந்து அந்த மரத்துல ஏறி நின்னுட்டான். பார்த்தா கீழே பார்த்தா புலி சுத்தின்ண்டே இருக்கிறது. இவனுக்கா பயமா எடுத்து. ஏன்னா கீழே இறங்குனா அப்படின்னா புலி அடிச்சிடும். அதே சமயத்துல நைட்டு ஃபுல்லாவும் இந்த மரத்திலே இருந்து முழிச்சுண்டு தான் இருக்கணும். ஏன்னா தூங்கிட்டோம் அப்படின்னா கீழே விழுந்தோம்னா புலி கவிண்டு போயிடும். இப்போ என்ன பண்றது, நம்மளே எப்படி முழிப்பா வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துருத்தோம். அவன் என்ன பண்ணா, இந்த மரத்துல நிறைய இலை இருக்கிறது, இந்த இலையெல்லாம் பிச்சு கீழே போடுவோம். அது மூலியமா நம்ம முழிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நைட் ஃபுல்லா அந்த மரத்துல இருக்கிற இலையை பிச்சு 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 கீழே போட்டுட்டே இருக்கான். புலியும் கொஞ்ச நேரம் பார்த்துது. புலிக்கும் இவன் கீழே இறங்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு விடிய காலர புலி கிளம்பி போயிடுது. மெல்ல இவன் கீழே இறங்கி வரான். இறங்கி பார்த்தா அந்த மரம் ஒரு வில்வ மரம். அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கிறது. இவன் தெரியாமலே என்ன பண்ணியிருக்கான், அந்த முழு ராத்திரி ஃபுல்லா வில்வத்தினால அந்த சுவாமியை அப்படியே ஃபுல்லா நிறைச்சுட்டான். அந்த ராத்திரி என்ன ராத்திரி அப்படின்னா மகா சிவராத்திரி தினம். சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஈவன் தோ ஹி டசன்ட் நோ, லைக் அது தெரியாம தான் அவன் பண்ணியிருக்கான், தெரிஞ்செல்லாம் அவன் பண்ணல. தெரியாமலே அவன் செஞ்ச ஒரு காரியத்தினால சுவாமி அவ்வளோ சந்தோஷமாயிட்டாராம். சந்தோஷமாயி சிவபெருமான் அவனுக்கு அசரீரியா சொல்றாரு, பக்தா நீ எனக்கு இந்த சிவராத்திரி தினம் முழு நாளும் எனக்கு வில்வார்ச்சனை பண்ணியிருக்க. அதனால உனக்கு அடுத்த பிறவி உனக்கு ஒரு சக்கரவர்த்தியான ஒரு பதவி உனக்கு கிடைக்கும். நீ நல்லா ஜம்முன்னு ஜாம்னு எல்லா விதமான சுகபோகத்தோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்ப இந்த வேடன் அவனுக்கு ஒரு ஞானம் வந்துடுது. அவன் சொல்றான், சுவாமி அடுத்த பிறவிலாம் எனக்கு வேண்டாம், நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கோ, எனக்கு முக்தியை கொடுத்துருங்கோ அப்படின்றான். அப்ப சுவாமி சொல்றார், அப்பா உனக்கு வரம் கொடுத்துட்டேன், இதனால என்னால மாத்த முடியாது, வேணா அதுக்கு அடுத்து இந்த அடுத்த பிறவியோட உன்னோட பிறவியை நிறுத்திடுறேன், அதுக்கு அடுத்து உனக்கு முக்தி தந்துடுறேன் அப்படின்னு. சுவாமி எனக்கு இந்த பிறவியில நான் செஞ்சதோட ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கணும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கோ அப்படின்றார். என்னப்பா வேணும் அப்படின்றார். எனக்கு குரங்கு மாதிரி முகத்தை வச்சுடுங்கோ, அப்ப எனக்கு நான் இந்த பூஜை பண்ண அந்த பலன் பூஜை பண்ணியிருக்கேன், அது மூலியமா தான் எனக்கு இந்த இது கிடைச்சிருக்குன்றதே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படியே தந்தேன் அப்படின்றார். அவர்தான் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். நிறைய சிவத்தொண்டுகள், நிறைய ஆலயங்கள் புனருத்தாரணம் பண்ணி, நிறைய சிவாலயங்கள் நிர்மாணம் பண்ணி நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தரா திகழ்ந்தவர் அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தினால நம்ம சுவாமியை அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய திருஜன்ம பாபம், திருதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்சத்ரயாயுதம் திருஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் சிவாய நமகான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வில்வத்தை வச்சேல் அப்படின்னா அவங்களுடைய 3 ஜென்ம பாபமும் சம்ஹாரம் ஆயிடுறதாம், பொசுங்கிடுறதாம். அவ்வளோ மகத்துவமான ஒரு இது. வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்கோ. வீட்டில் சிவலிங்கம்லாம் வச்சுக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் அந்த வில்வத்தை கொடுத்து உங்களுடைய அந்த பாவ கணக்கை தீருங்கோ. எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல துணி பிரதாம்பிகா சமேத தாளபுரீஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாயா.